கிளாரிட்டி மகாமட்டமாக இருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டேன்னா ஒரு மாதிரி இருட்டாக இருந்துச்சு. அப்புறம் நேற்று ஆஃபீஸ்க்கு ஆசாசியாக பண்ணி கொடுத்த டிஃபன் பாக்ஸு அப்படியே திருப்பி வந்திருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த சாப்பாடு இதிலே தான் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லி வாங்கி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். குழம்பு நல்லா சூடு பண்ணி சிக்கனை தனியாக எடுத்துட்டேன். மீதி இருக்க சப்பாத்தியை வச்சு சிக்கன் கொத்து சப்பாத்தி காலையிலேக்கு பண்ணிடலான்னு முடிவுக்கு வந்து வெங்காயம் வெட்டலான்னு தான் இருந்தேன். அப்புறம் நேற்று பண்ண குழம்புல அந்த வெங்காயத்தை கழுவி ஒழுங்காகவே வதங்கலை போல். ஸோ அது அப்படியே குழம்புல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் போட்டு கொத்து பரோட்டா பண்ணி எடுத்துட்டேன். யார்கிட்ட அப்புறம் எங்கள் வீட்டில் நல்ல வேலைக்கு 2 கட்டில் வாங்கினேன். ஏன்னா படுக்க தான் ஒன்று யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று வந்து பீரோலாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்த துணியும் அங்கே தான் லிவிங் ஸ்டாண்ட். அதை பார்த்துட்டு போனால் வேலை விளங்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த ரூமில் எடுத்துகிட்டு என் கண்ணுக்கு தெரியாமல் இன்னொரு ரூமில் குமிச்சு போட்டு வந்துட்டேன். அப்புறம் காலையில் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு உலக உருண்டை மாதிரி சிக்கன் எடுத்தேன், பொரிச்சு ஃப்ரைட் ரைஸில் போடலான்னு. அப்புறம் அதை வேறு மசாலா தடவி எங்கே பொரிக்கன்னு சொல்லி சும்மா குழம்புல இருந்த சிக்கனே இதில் போட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு அனுப்பிட்டேன். இப்படி தான் சில நாட்கள் மாங்கனா சமைக்காமல் எஸ் ஆகி அப்படியே போயிடணும், தப்பு கிடையாது. ஆனால் கொத்து பரோட்டா சூப்பராக இருந்துச்சு. அதனால் காலையில் எனக்கும் கொஞ்சோண்டு பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ் எடுத்துட்டேன். அப்புறம் தோப்லா பேண்ட்டை நான் போட்டு இன்றைக்கி சீக்கிரம் ஓடிட்டேன்.